சண்டேனாவே போதும். எனக்கு வந்து நான்வெஜ் பார்த்துட்டுனாவே எனக்கு ஒரு குதூகலம் தான். ஏன்னா, வேர்த்தாலும் பரவால்ல, விறுவிறுத்தாலும் பரவால்லன்னு மத்தியான டைமில தான் எப்பவுமே சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்பவுமே. 2வது மத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா, நானு வந்து மத்தியான டைமில போய் அடுப்பு கிட்ட கூட நிக்க மாட்டேன். மத்தியான டைமில யார்ரா அடுப்பு கிட்ட போறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, சண்டே மட்டும் எங்கேருந்து அவ்வளோ எனர்ஜி வரும்னே தெரியாது. டப்பு டப்புன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சுருவேன். அப்புறம் இந்த கொஞ்சம் மீன் வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த மாரி கல்லுப்பு போட்டு நல்லா குழிக்குட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, மீன் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த நீச்ச வாசம் வந்து போயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் மீன் மசாலாவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சிம்பிளா தான் இஞ்சி, பூண்டு மட்டும் அரைச்சு ஊத்திட்டு, இந்த மீன் மசாலா பொடி மட்டும் போட்டு மீன் வந்து பெரட்டி எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் சின்ன புள்ளையிலேருந்து வந்து பாட்டி தான் என்ன வளர்த்துனாங்களா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மீன் சாறு தான் காய்ச்சுவாங்க. 1 கிலோ எடுத்தாலும் சரி, மீன் சாறு தான் காய்ச்சுவாங்க. பொரிக்கிற பேச்சே அங்கே வந்து எடுபடாது. அதெல்லாம் தெரியாது எங்க பாட்டிக்கு. அம்மா வீட்டுக்கு வந்தா மட்டும் தான் இந்த மாரி ஃப்ரை பண்ணி குடுப்பாங்க. ஆனா, பாட்டி வந்து மீன் குழம்பு வைக்கிறது பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லுவாங்கன்னா, "மீன் சாறு தான் காய்ச்சிருக்கோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆட்டாங்கல்ல ஆட்டி வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த ஜிலேபி மீன் தலை மட்டும் எனக்கு அவ்வளோ சூப்பரா ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்ல சண்டேக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க.